ஆலயத்தில் படுத்து உறங்கிறது, சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது, மரியாதை இல்லாத மாதிரி சாமி இருக்கிற திசையில், அந்த சன்னதி இருக்கிற திசையில் காலை நீட்டி கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துக்கிறது, ஒரு உயர்வான அங்கே இருக்கக்கூடிய தேவதாஸ்தானத்தை விட உயர்வான இடத்துல சேர் போட்டு உட்கார்றது, அது தெய்வீக பக்தியை சற்று குறைக்கும். வேற ஒன்றும் இல்லை. அது பார்க்குறவாளுக்கு ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ணும். அந்த இடத்துல தெய்வம் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வு தான் நமக்கு அந்த பலனை கொடுக்கும். நம்ம என்ன சொல்லுவோன்னா, கோயிலுக்கு போனால் நாம் நம்மளை தான் பார்க்கணும், நாம் அடுத்த வாழை பார்க்கக்கூடாது. அவா செஞ்சா இவா செஞ்சான்னு வெளி விஷயமே போகக்கூடாது. அதே மாதிரி அமர்ந்து தியானம் பண்ண சொல்லியிருக்கா. ஆனால் இந்த விசிராந்தியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. அது அடுத்தவர்களுக்கு பார்வைக்கு ஒரு அலட்சியத்தை நோக்கிறதுனால அவருடைய தெய்வீக பண்பை பெற்றுக்கொள்வதற்கு தடை செய்த பாவத்தை நமக்கு உண்டு பண்ணும், ஒரு அலட்சியத்தை. ரெண்டாவது, இந்த உணவு முதலியவை சாஸ்திரம் கோயில்கள் பேரில் நிறைய அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. சன்னியாசிக்கு அன்னதானம்லாம் பண்ண சொல்லியிருக்கா. அப்படி பண்ணுறதுங்கிறது கோயிலுடைய வழிபாட்டு பிரயோகமான இடங்களுக்கு புறம்பே தான் அதை சொல்லியிருக்கா. வழிபாட்டு இடங்கள் சாமி இருக்கிற இடத்துல சொல்லலை, வழிபாட்டு இடங்களை விட சற்று தள்ளிய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி அன்னதானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இறைவனுக்கு கோயிலானது உடல் போல் கருதப்படுகிறது. இறைவனுடைய உயிர் தான் மூலஸ்தானத்தில் இருக்கிறது, உடம்பு கோயில். அதனால் கோயிலாக கருதப்படுவதனால எவ்வாறாயினும் அந்த கோயிலுடைய சன்னதியையோ இல்லை அது அந்த அருளாற்றல் பரவி இருக்கிற இடம் வரைக்கும் நாம் அசுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது சமஸ்த பாவத்துக்கும் காரணமாகிறது. அதே தூய்மையாக அதை வச்சுக்கிறது அப்படிங்கிறது சமஸ்த புண்ணியத்துக்கும் காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளால் கோயில் எந்த விஷயத்துலேயும் அசுத்தமாகிடக்கூடாது. இந்த மலை ஜலம் கழிக்கிறது, ஒரு அவசரத்தில் எச்ச துப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டுட்டு வர்றது, அதனுடைய அந்த கலன்களை, அந்த மாதிரிலாம் ஒரு ஆலயத்தை அசுத்தம் பண்ணுற மாதிரி தானே ஆறுது. அது சுவாமியினுடைய ஸ்தூல தேகம்னு சொல்லியிருக்கிறதுனால சாமி மேலே அந்த எச்சல் படுற மாதிரி இருக்குது அவருடைய தேகம்ங்கிறதுனால. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.